Welcome back to my channel A2 Tips and Tricks. In the video நம்ம என்ன பார்க்கணும்னா cost sheet tenders and quotations chapterல sum number 16 already first 15 sums வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கமெண்ட்ஸ்லேயும் அந்த லிங்க்ஸ்லாம் போடுறேன். ஓகே, 16 sum. In a factory, two types of articles are manufactured, number 1 and number 2. From the following particulars, prepare a statement of costs showing total cost of each variety and ascertain the total profit. Works on cost, materials, wages லாம் கொடுத்துட்டு number 1, number 2 கொடுத்துருக்காங்க. Works on cost is charged at 40% of works cost and office on cost is taken as 20% of total cost. Number 1 article is sold 180 units at rupees 1200 each. Number 2 article 200 units at rupees 1500 each. Okay, so இது வந்துட்டு 15th சம்மோட சிமிலரான சம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். நம்மளுக்கு வந்துட்டு காஸ்ட் ஷீட் ஆஃப் எந்த கம்பெனியும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நீங்கள் வெறும் காஸ்ட் ஷீட் மட்டும் எழுதினா போதும். நம்மளுக்கு எந்த பர்டிகுலர் ஏரும் கொடுக்காதனால வெறும் காஸ்ட் ஷீட் மட்டும் எழுதி நீங்கள் வந்துட்டு பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் சிம்பிள் எழுதிடுங்க. ஓகே, ஸோ நம்மளோட இது வந்துட்டு நம்மளுக்கு எப்போதுமே இப்போ 15th சம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒரு லேபரோட வேல்யூ தான் இருக்குது. பட் இந்த 16th சம்மில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 1, ஆர்டிக்கல் நம்பர் 2. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1க்கு தனியாக ஒரு காஸ்ட் ஷீட், நம்பர் 2க்கு தனியாக ஒரு காஸ்ட் ஷீட் போடுவீங்க. 2 காஸ்ட் ஷீட் இந்த சம்மில் உங்களுக்கு வரும். ஸோ காஸ்ட் ஷீட் ஆஃப் நம்பர் 1 ஆர்டிக்கல்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் உள்ள காஸ்ட் ஷீட் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸோட வேல்யூ நம்பர் 1 ஆர்டிக்கலுக்கு 20,000. ஓகே, நெக்ஸ்ட் வேஜஸ். ஸோ நம்மளுக்கு இன்டைரக்ட்னு வேஜஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணால் தான் நீங்கள் அதை ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் எழுதுவீங்க. எந்த வேஜஸும் கொடுக்காம நார்மலாக வெறும் வேஜ் மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் அதை ப்ரைம் காஸ்ட்லேயே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 40,000 + 20,000 நம்மளுக்கு 60,000. இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, ப்ரைம் காஸ்ட். ஸோ ப்ரைம் காஸ்ட்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோமா. ஸோ நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் இஸ் சார்ஜ் அட் 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 15th சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட், அதாவது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் இஸ் 40% ஆன் வேஜஸ். இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இஸ் ஆன் வேஜஸ்ன்னு கொடுத்துட்டா நீங்கள் டேரெக்டாக 40% இன்ட்டு 40,000 போட்டுருவீங்க. பட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் இஸ் சார்ஜ்ட் அட் 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் ப்ரைம் காஸ்ட் வேல்யூவில் 60,000 இன்ட்டு 40 டிவைடட் பை 60. 60 40 100 - 40 we get 60. ஸோ 60,000 அதாவது ப்ரைம் காஸ்ட்டில் 40 டிவைடட் பை 60 நம்ம போடணும். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்கோட வேல்யூ எப்படி வரும், 60,000 இன்ட்டு 40 டிவைடட் பை 60. ஓகே, 60,000 into 40 divided by 60 we get 40,000. ஸோ 60,000 + 40,000 நம்மளுக்கு வந்துட்டு 1 lakh. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் இஸ், அதாவது ஆஃபீஸ்னாலும் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் தான். ஓகேவா, ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் இஸ் டேக்கன் அட் 20% ஆன் டோட்டல் காஸ்ட். ஸோ 20% ஆன் டோட்டல் காஸ்ட்னா நம்ம இந்த 1 lakhல 20 டிவைடட் பை 80. ஏன் 80? 100 - 20 we get 80. ஸோ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் இஸ் ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட்னா நீங்கள் ஒர்க்ஸ் காஸ்ட் வேல்யூவில் 20% டேரெக்டாக எழுதிடுவீங்க. பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் இஸ் சார்ஜ் அட் 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட்னா நீங்கள் டோட்டல் ப்ரைம் காஸ்ட்டில் 40 டிவைடட் பை 60 எடுப்பீங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 1 lakh, அதாவது ஒர்க்ஸ் காஸ்ட்டில் 1 lakh இன்ட்டு 20 டிவைடட் பை 80. ஸோ 1 lakh into 20 divided by 80 we get 25,000. okay, so 1 lakh plus 1 lakh plus 25,000 1 lakh 25,000. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த ஓவர்ஹெட்ஸ் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ப்ராஃபிட் ஆட் பண்ணி சேல்ஸ் போயிடலாம். நம்மளுக்கு ப்ராஃபிட் ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 ஆர்டிக்கல் இஸ் சோல்டு 180 units at rupees 1,200னா total
டோட்டல் சேல்ஸ் வேல்யூ உங்களுக்கு 180 இன்ட்டு 1200க்கு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 180 இன்ட்டு 1200 2,16,000 வருது. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ சேல்ஸோட மைனஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடச்சிரும் 91,000. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் வேல்யூ. பேலன்ஸ் பண்ணி எழுதுறதுனால நம்ம பிஎஃப் பேலன்சிங் ஃபிகர்னு நம்ம எழுதிடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்போதும் நார்மலாக நம்மளுக்கு யூனிட்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் வந்து யூனிட் காலமும் எடுத்து எழுதிடுங்க. ஓகே, பெர் யூனிட் காலம். ஸோ நம்பர் 1 ஆர்டிக்கலோட யூனிட் வந்துட்டு 180 யூனிட். ஸோ நீங்கள் எல்லாமே வந்துட்டு 180யோட டிவைட் பண்ணி எழுதிடுங்க. ஓகே, ஸோ 20,000 divided by 180 111.11 40,000 divided by 180 222.22. next 60,000 divided by 180 333.33. next அதே தான் வரும் 40,000ங்கிறனால. next 1 lakh divided by 180 we get 555.5. next 25,000 divided by 180 we get 138.88. next 1,25,000 divided by 180 694.44. next 91,000 divided by 180 we get 505.55. next 216,000 divided by 180 we get 1,200. okay, so 180 units at 1,200 each. so 180 unit total sales value உங்களுக்கு 1,200 கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் போட்ட சம் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சில விஷயத்தில் வச்சு நீங்கள் போட்ட சம் ராங்காக ரைட்டான்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம ஆர்டிக்கல் நம்பர் 1க்கு கண்டுபிடிச்சாச்சு காஸ்ட் ஷீட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்பர் 2. ஓகே, இந்த இதுக்கும் நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். காஸ்ட் ஷீட் ஆஃப் நம்பர் 2 ஆர்டிக்கல். நம்ம இந்த சம் போட்ட அதே மெத்தட் தான். சேம் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் சிம்பிள்ஸ்லாம் எழுதிட்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேஜஸ். ஸோ நம்பர் 2க்கு மெட்டீரியலோட வேல்யூ 50,000, வேஜஸோட வேல்யூ 70,000. ஸோ 50,000 + 70,000 50 + 70 1,20,000. ஓகே, இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட்க்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸா. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 40% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். அப்படின்னா நம்மளோட டோட்டல் ப்ரைம் காஸ்ட் என்னது 1,20,000 இன்ட்டு 40 டிவைடட் பை 60. ஸோ 1,20,000 இன்ட்டு 40 டிவைடட் பை 60 நம்மளுக்கு 80,000 வரும். ஸோ 1,20,000 + 80,000 நம்மளுக்கு 2 lakhs வரும். இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்துட்டு 20% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட் ஆன் டோட்டல் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட 2 lakhல இன்ட்டு 20 டிவைடட் பை 80. ஸோ 2 lakh இன்ட்டு 20 டிவைடட் பை 80 we get 50,000. ஸோ 2 lakh 50,000 ஆட் பண்ணால் 2,50,000. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் எழுதிட்டு சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு நம்பர் 2 ஆர்டிக்கல் வந்துட்டு 200 யூனிட்ஸ் அட் 1,500 ஈச். ஸோ 200 இன்ட்டு 1,500 நம்மளோட சேல் வேல்யூ வந்துடும். இன்ட்டு 1,500 நம்மளுக்கு 3 lakh தான் நம்மளோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஸோ 50,000 3 lakh minus 2 lakh 50,000 50,000. ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணால் 3 lakh வந்துடும். பேலன்சிங் ஃபிகர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இதுக்கும் நம்ம வந்துட்டு பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்தெந்த சம்லாம் பெர் யூனிட் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அந்த சம்முக்கெலாம் பெர் யூனிட் காலம் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ இல்லையோ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு நம்பர் 2 ஆர்டிக்கல் வந்துட்டு 200 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ எல்லா வேல்யூவும் டிவைடட் பை 200 250. நெக்ஸ்ட் 70,000 டிவைடட் பை 200 350. next 1,20,000 divided by 200 we get 600.
next 80,000 divided by 200 we get 400. Next 2 lakh divided by 200 1000. Next 50,000 alla 250. Next 2,50,000 divided by 200 we get 1250 and 50,000 250. 3 lakh divided by 200 we get 1500. Okay, so 200 units at rupees 1500 each. So 200 per unit 1500 units கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த சம் ஒரு நார்மல் சிம்பிள் சம். உங்களுக்கு இந்த வேல்யூவில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் இஸ் சார்ஜ் அட் 40% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா ப்ரைம் காஸ்ட் 1,20,000 40 டிவைடட் பை 60. அதே மாதிரி ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் இஸ் டேக்கன் அட் 20% ஆன் டோட்டல் காஸ்ட்னா நம்ம ஒர்க்ஸ் காஸ்ட் 2 lakh 20 டிவைடட் பை 80. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். 17th சம். இதுவும் அதே சிமிலர் சம்ஸ் தான். ஓகே, ஸோ இன் அ ஃபேக்ட்ரி 2 types of radios are manufactured. Orient and Usha models from the following particulars prepare a statement showing cost and profit per radio sold. There is no opening or closing stock. ஸோ இவங்களே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணி பெர் யூனிட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, மெட்டீரியல்ஸ், லேபர்ஸ், ஓரியன்ட்டுக்கு ஒரு காஸ்ட் ஷீட், உஷாவுக்கு தனி காஸ்ட் ஷீட். ஸோ நம்ம இந்த சம்லையும் 2 காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் இஸ் சார்ஜ் அட் 80% ஆன் லேபர் அண்ட் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் இஸ் டேக்கன் அட். ஓகே, ஸோ ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் வந்துட்டு 80% ஆன் லேபர். ஸோ ஒர்க்ஸ் வந்துட்டு லேபரில் 80% நீங்கள் டேரெக்டாக 15,600 80% போட்டுடலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் ஓவர்ஹெட் இஸ் டேக்கன் அட் 50% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ 15% வச்சு அந்த ஒர்க்ஸ் காஸ்ட் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ரேடியோஸ் இஸ் 1000. ஓகே, ஸோ 78 வந்துட்டு ஓரியன்ட் ரேடியோஸ், 286 வந்துட்டு உஷா ரேடியோஸ். ஸோ 78 into 1000 வந்துட்டு ஓரியன்ட்டோட சேல் வேல்யூ, 286 into 1000 வந்துட்டு உஷாவோட சேல்ஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர்ஸ்க்கு போகலாம். ஓகே, பர்டிகுலர்ஸ் ருபீஸ். நம்ம வந்துட்டு இப்போ காஸ்ட் ஷீட் ஆஃப் ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம ஓரியன்ட் ரேடியோஸ் தான் போட போகிறோம். ஸோ காஸ்ட் ஷீட் ஆஃப் ஓரியன்ட் ரேடியோஸ். ஓகே, நம்ம இந்த சம்மில் 2 காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ், லேபர் வேல்யூ எழுதிடலாம். ஸோ மெட்டீரியல்ஸ், லேபர், மெட்டீரியல்ஸோட வேல்யூ வந்துட்டு 27,300. நெக்ஸ்ட் லேபரோட வேல்யூ வந்துட்டு 15,600. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். 27,300 ப்ளஸ் 15,600 we get 42,900. இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்டோட வேல்யூ. ஓகே, ஸோ ப்ரைம் காஸ்ட்க்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் இஸ் சார்ஜ் அட் 80% ஆன் லேபர். ஸோ லேபரோட வேல்யூ என்னது? 15,600ல் நம்மளுக்கு 80%. ஸோ இது நம்மளுக்கு டேரெக்டாக இந்த கொஸ்டினில் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு லேபரில் சொன்னனால நம்ம டேரெக்டாக 80%ஓட போட்டுடலாம். ஸோ 15,600 into 80%, 12,480. ஓகே, ஸோ 12,480ஓட 42,900 ஆட் பண்ணால் 55,380. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூ. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னது? செல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் வந்துட்டு 15% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூ 55,380 into 15%. ஸோ இன்ட்டு 15% பண்ணால் நம்மளுக்கு 8,307. ஓகே, ஸோ இந்ததோட 50,380 நம்ம ஆட் பண்ணால் 63,687. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, நம்மளுக்கு இந்த இதில் வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு எந்த வேல்யூஸுமே கொடுக்கல. ஸோ நம்ம டேரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ்க்கு போயிடலாம். ப்ராஃபிட், சேல்ஸ். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ப்ராஃபிட் வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்ன? இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ரேடியோஸ் இஸ் 1000. ஸோ 2 ரேடியோக்குமே 1000 தான் செல்லிங் ப்ரைஸ். ஆனால் 78 வந்துட்டு ஓரியன்ட் ரேடியோஸ், 286 வந்துட்டு உஷா ரேடியோஸ். ஸோ நம்மளுக்கு 1000 into 78. ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஓரியன்ட் ரேடியோஸுக்கு தான் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே,
ஸோ 78,000 தான் நம்மளோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஸோ 78,000 மைனஸ் 63,687 14,313 இதுதான் நம்மளோட ப்ராஃபிட்டோட வேல்யூ பேலன்சிங் ஃபிகர். ஸோ நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பெர் யூனிட்டுக்கும் நம்ம வந்துட்டு போட்டுடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு பெர் யூனிட் யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் யூனிட் நம்மளுக்கு பெர் யூனிட்டோட வேல்யூ வந்துட்டு 78. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம வந்துட்டு 78ஓட இது பண்ணி எழுதுவோம். ஸோ 20,000 27,300 டிவைடட் பை 78 350. நெக்ஸ்ட் 15,600 டிவைடட் பை 78 200. Next 42,900 divided by 78 550. So 12,480 divided by 78 160. 55,380 divided by 78 நம்மளுக்கு 710. Next 8,307 divided by 78 106.5. Next 63,687 divided by 78 816.5. Next 14,313 divided by 78. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் 78 divided by 78,000. ஓகே, ஸோ 78ஓட யூனிட் வந்துட்டு 1000ல் சேல்ஸ் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்தது நம்ம போட்ட சம் ரைட். ஓகே, ஸோ சேல் வேல்யூ வந்துட்டு 1000 அட் 78 தான் டோட்டல் யூனிட்டோட வேல்யூ. ஸோ பெர் யூனிட்டோட வேல்யூ 78. ஸோ நம்ம போட்ட சம் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் cost sheet of Usha radios. Okay, Usha radios particulars இதே நீங்கள் போட்ட சம்மோட சிமிலர் அதே மாதிரி போடணும். ஆனால் உங்களுக்கு வேல்யூஸ் மட்டும் தான் மாறும். ஓகே, பெர் யூனிட் வந்து நம்மளுக்கு 286. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதே சம்மில் எழுத மாதிரி மெட்டீரியல்ஸ் லேபர் மெட்டீரியல்ஸ்க்கு வந்துட்டு 1,08,680. ஓகே, நெக்ஸ்ட் லேபரோட வேல்யூ 62,920 நம்மளுக்கு ஆட் பண்ணால் 108,680 629 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 17,600 வரும். இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 80% ஆன் லேபர்னுங்கிறால நம்மளோட லேபர் வேல்யூ 62,920 இன்ட்டு 80%. ஸோ 50,336. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். 2,21,936 இது நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட சம் அதே சேம் சம் தான், உங்களுக்கு வேல்யூஸ் மட்டும் தான் மாறும். 50% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட்னால நம்ம ஒர்க்ஸ் காஸ்ட்டோட வேல்யூ 2,21,936. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்மளுக்கு 15% 3,32,904. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 936 2552264 இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்மளுக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் வேல்யூ போயிடலாம். சேல்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க 1000 இன்ட்டு உஷாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க 286. ஸோ 1000 இன்ட்டு 286 2,86,000. ஸோ 2,86,000 minus 2552264 2266,264. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் வேல்யூ. ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்மளுக்கு பெர் யூனிட்டோட வேல்யூஸ்க்கு போவோம். எல்லா வேல்யூமே டிவைடட் பை 286. ஓகே, 108680 டிவைடட் பை 286 380. நம்ம பெர் யூனிட் எழுதியாச்சு. தி சேம் சிமிலர் நம்ம எப்படி ஓரியன்ட் ரேடியோஸ்க்கு போட்டோமோ அதே மாதிரி நீங்கள் உஷா ரேடியோஸ்க்கும் போட்டலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். 18th சம், காஸ்ட் ஷீட் வித் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்களே வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் எதெல்லாம் வந்துட்டு ப்ரைம் காஸ்ட் எடுக்கணும், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்க்கு எடுக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செப்பரேட் பண்ணி ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்மளை கால்குலேட் ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட்
ப்ராஃபிட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர். ஸோ நம்ம இந்த 5 வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் எதெல்லாம் எங்கெங்கே வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த 3மே வந்துட்டு ப்ரைம் காஸ்ட் வேல்யூ, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி வரும். ப்ரைம் காஸ்ட்டில் வந்துடும். வேஜஸ் ஆஃப் 4 men. ஸோ வெறும் வேஜஸ் கொடுத்தா நீங்கள் அதை ப்ரைம் காஸ்ட்லேயே மேலே எழுதிடலாம். பட் இது வேஜஸ் ஆஃப் 4 men அப்படின்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் எடுப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பவர், இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்ட்ரியோட எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் வரும். லைட்னிங் கொடுத்து ஃபேக்ட்ரி அண்ட் ஆஃபீஸ். ஸோ ஃபேக்ட்ரியோட வேல்யூ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில், ஆஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில். அதே மாதிரி ஃபேக்ட்ரி ரெண்ட். ஸோ ரெண்டுமே நம்ம பிரித்து எழுதிடலாம். சாலரிஸ் டு சேல்ஸ்மேன். டு சேல்ஸ்மேன் நம்மளுக்கு வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸில் வந்துடும். அட்வர்டைஸிங்கும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்துடும். இன்கம் டேக்ஸ் நம்ம காஸ்ட் ஷீட்டில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்துட்டு நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை காஸ்ட் ஷீட்டில் எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஈஸி சம் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஸோ 18th சம், காஸ்ட் ஷீட், பர்டிகுலர்ஸ், ருப்பீஸ் வேல்யூஸ்லாம் எழுதிருங்க, ருப்பீஸ். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ 1 lakh வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல்ஸ், 25,000 நம்மளுக்கு டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,30,000 வந்துடும். இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்டோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஸ்டெப், ஆட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸா. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் என்னென்ன வரும், வேஜஸ் டு 4 men நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பவரும் நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் தான் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் லைட்னிங்கோடது ரெண்ட். ஓகே, ஸோ வேஜஸ் ஆஃப் 4 men வந்துட்டு நம்மளுக்கு 2,500, எலக்ட்ரிக் பவர் 500, நெக்ஸ்ட் லைட்னிங்கோடது வந்துட்டு 1,500, ரெண்ட் வந்துட்டு 5,000. ஸோ நமக்கு இது எல்லாமே ஆட் பண்ணால் 9,500 வந்துடும். ஸோ 1,30,000 ப்ளஸ் 9,500 நம்மளுக்கு 1,39,500. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஸோ ஆஃபீஸோட எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் கொடுத்துருக்காங்க, ரெண்ட் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ 500 and 2,500, 500 plus 2,500 நம்மளுக்கு 3,000. ஸோ 1,39,500 3,000 ஆட் பண்ணால் 1,42,500. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்னது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன், சாலரிஸ் டு சேல்ஸ்மேன், அட்வர்டைசிங் வரும். ஓகே, சாலரிஸ் ரெண்டுமே வந்துட்டு 1,250. ஸோ 1,250, 1,250. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் 2,500. ஸோ 1,42,500 ப்ளஸ் 2,500, 45,000. ஓகே, ஸோ நம்மளுக்கு இதுதான் 1,45,000 நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளுக்கு சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வேல்யூ 1,89,500, 1,89,500. ஸோ 1,89,500 மைனஸ் 1,45,000, 44,500. இதுதான் நம்மளோட ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஸோ இந்த சம் ஒரு ஈஸி சம். அவங்களே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. நீங்கள் எதை எங்கெங்கே எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா சம் வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒரு 5 வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்டோட வேல்யூ என்னது, ₹1,30,000. நெக்ஸ்ட் வேல்யூ நம்மள ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒர்க்ஸ் காஸ்ட் வந்துட்டு ₹1,13,000, 1,39,500. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூ என்னது, 1,42,500. நெக்ஸ்ட் வேல்யூ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 1,45,000. நெக்ஸ்ட் வேல்யூ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ். ப்ராஃபிட்டோட வேல்யூ 44,500. ஸோ நம்மளை கண்டுபிடிக்க சொன்னால் 5 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக சம் போட்டதுக்கப்புறம் எழுதி இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு காமிங்க.